ஓம் ஸ்ரீ ஜோதிட நிலையம் மூலமாக தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது 27 நட்சத்திரங்களும் அதன் திருத்தலங்களும். நட்சத்திரம் நம்பர் 24 சதய நட்சத்திரம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் ஜோதிட நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஜோதிட சத்ய செல்வனின் முதற்கண் வணக்கங்கள். நாம் இந்த பக்கத்தில் பார்ப்பது சதய நட்சத்திரத்தின் திருஸ்தலமான அக்னிபுரீஸ்வரர் கோயிலின் திரைப்படமாகும். நாம் இங்கு இடதுபுறம் காணும் சின்னமானது கும்பராசிக்கான சின்னமும், வலதுபுறத்தில் சதய நட்சத்திரத்திற்கான சின்னமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சதய நட்சத்திரம் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் கோயில் திருத்தல வரலாறு. விஷ்ணுவின் மனைவியான பூதேவி லிங்கத்தை நிறுவி சிவனை வழிபட விரும்பினார். அவரது மகன் பானாசுரன் அந்த இடத்தில் லிங்கத்தை தோண்டியதாக நம்பப்படுகிறது. ஆனால் அதை தூக்க முடியவில்லை. இந்த தலத்தில் உள்ள லிங்கம் சாய்ந்த நிலையில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. கோணபிரான் என்று அழைக்கப்படும். பூதேவியின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவள் முன் நடன வடிவில் தோன்றினார். நாயனார் சுந்தரருக்கு சிவன் செங்கற்களை பொன்னாக மாற்றிய ஸ்தலம் என்று நம்பப்படுகிறது. சதய நட்சத்திரம் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயிலின் மகத்துவம். சிவபெருமான் கோயிலில் ஒரு சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கோயிலில் உள்ள ஸ்ரீ அக்னி பகவான் நெருப்பின் கடவுள். 2 முகங்களுடன் 7 கைகள், 7 தீப்பந்தங்கள், 4 கொம்புகள் மற்றும் 3 கால்களுடன் தோன்றுகிறார். இந்த திருத்தலத்தின் முகவரியானது ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் கோயில், திருப்புகலூர் மாவட்டம், பின்கோடு 609 704. திரு கண்ணாபுரம் வழியாக செல்ல வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டம். விதியை மாற்றும் பரிகாரமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வர தங்கள் வாழ்வானது பிரகாசமாக திகழும்.